வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம 10th எக்ஸாமுக்கு சமூக அறிவியல் பாடத்துல எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை மார்க் வரும் அது ஒன்று, ஒன்று எத்தனை மார்க்கு, 2 மார்க்கு, 5 மார்க்கு, 8 மார்க் பற்றி நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதில் சூஸில் இதை நோட் பண்ணிக்கோங்க. தெரியுதா? சரியான விடையில் ஃபஸ்ட்டு ஒன்று இருந்து சரியான விடை எழுது. அதில் 14 கொஸ்டின் 14 மார்க்கு. அதுக்கடுத்து 2 மார்க்கு 2 மார்க் கொஸ்டினில் 14 கொஸ்டின் வரும். 14ல் 10 எழுதுனா போகும், 20 மார்க்கு. 5 மார்க்கில் 14 கேட்பாங்க, 10 எழுதணும், 50 மார்க்கு. 8 மார்க்கில் 8 மார்க்கு கொஸ்டினில் 2 இருக்கும். 2 8 8 + 8 16 பார்த்தீங்கன்னா 100 மார்க். 6 4 10 100 மார்க். இதில் இந்த சரியான விடையில் 1 to 14 கொஸ்டின், இது 14 to 28. இந்த 5 மார்க்கில் 28லேருந்து 42 வரைக்கும் இருக்கும். 8 மார்க்கில் 43 44 கொஸ்டின் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், அடுத்து சரியான விடையில் எத்தனை கொஸ்டின் வரலாறுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்டுல பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 14 ஒன் வேர்டுல ஹிஸ்டரியில 5 ஒன் வேர்டு, வரலாறு பகுதியில நோட் பண்ணி வச்சுக்கங்க 5 ஒன் வேர்டு, புவியியல் பகுதியில ஜியாகிரபி புவியியல்ல 5 ஒன் வேர்டு, குடிமையியல்ல 2, பொருளாதாரத்துல எக்கனாமிக் சைடுல இருந்து 2, மொத்தம் 14 கொஸ்டின். அதே போல 2 மார்க் கொஸ்டின்ல 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எத்தனை வரும் அப்படின்னா, இதே போல ஹிஸ்டரியில 5, புவியியல்ல 5, குடிமையியல்ல 2, பொருளாதாரத்துல 2. வரலாறுல 5, புவியியல்ல 5, குடிமையியல்ல 2, பொருளாதாரத்துல 2. இது 2 மார்க் கொஸ்டின். மொத்தம் 14 கொஸ்டின் வரும். இதுல நீ 10 எழுதினா போதும். அடுத்து 5 மார்க் கொஸ்டின். இதுதான் நீங்க முக்கியம். இந்த பக்கம் என்ன தெரியுதா உங்களுக்கு? எழுதலாமா? 5 மார்க்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் இதுல முதல் கேள்வி உங்களுக்கு ஃபில்லப்ல 5 கொடுப்பாங்க. ஒரே 5 மார்க் கேள்வி. கோடிட்டடம் 5 கோடிட்டடம் கொடுத்து அது ஒரு 1வது கொஸ்டின். இப்போ என்ன அப்படின்னா 5 மார்க்ல 28வது கொஸ்டின், 28 29வது கொஸ்டின் என்ன அப்படின்னா கோடிட்டடமா வரும். அதுல 5 கோடிட்டடம் எழுதுனீங்கன்னா அது ஒரு 5 மார்க் கேள்வியா எடுத்துக்குவாங்க. அதுக்கடுத்து 2வது ஹிஸ்டரியில ஒரு 4 கேள்வி. வரலாறு பாடத்திலிருந்து இந்த கோடிட்டடம் தவிர ஒரு வரலாறுல ஒரு 4 கேள்வி. இது ஃபில்லப்ல 1, வரலாறுல ஒரு 4. புவியியல்ல என்ன அப்படின்னா 1 + 2, இது என்னன்னு சொல்றேன், 3 கொஸ்டின். புவியியல் பகுதியில் 3. இந்த 1 + 2 அப்படிங்கிறது 2 கேள்வியாகவும், இந்த 1ல 2 வேறுபடுத்துக. நல்லா கவனிப்பா. 2 வேறுபடுத்துக, ஒரு காரணம் கூறு. இது சேர்ந்து 2 + 2 காரணம் 1 மார்க். மொத்தம் 5 மார்க் சேர்த்து புவியியல்ல மொத்தம்
3 5 மார்க் கொஸ்டின் வரும். அதுக்கடுத்து புவியியல் மொத்தம் 3, குடிமையியல்ல 2, குடிமையியல்ல 2, பொருளியல்ல 2, அடுத்து காலக்கோடு 1, இதுலதே காலக்கோடு வரும். காலக்கோடு 1, 5 மார்க் மேப் 1. மொத்தம் 5 5 3 8 8 6 14. இதுல 14 கொடுத்து இதுல இது வரைக்கும் தெரியுதா? சரி, 14 கொடுத்து 10 எழுதுனா போதும், 15 50 மார்க். புரியுதா? காலக்கோடு எழுது. காலக்கோடு 1 மேப் 5 மார்க். இந்த 5 மார்க் மேப்ல கவனிங்க, இந்த 5 மார்க் மேப்ல என்ன வரும் அப்படின்னா, ஒண்ணு உலகம் 4 பாடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் 4 பாடத்துல உலக போர் நடந்த இடங்கள் உலக மேப்பு கேட்கலாம். இல்லைன்னா இந்தியா மேப்ல 2 இடம் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா, 1857ஆம் ஆண்டு பெருங்கலகம் நடந்த இடங்கள், அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஒரு 7 பிளேஸ் இருக்கு. என்ன, டெல்லி, கான்பூர், பரேலி, லக்னோ, ஜான்சி, அதோட மீரட்ல ஆரம்பிச்சது பாரத்பூர் கேட்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு மேப் கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கம் நடைபெற்ற இடங்கள், சௌரி சௌரா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அல்லனா ஜாலியன் வாலாபாக், அமிர்தசரஸ், பஞ்சாப், அது 3 ஒரே இடம். இதை பத்தி கேட்கலாம். இது 4 சேர்ந்தது உங்களுக்கு இந்த மேப். இதுல சூப்பரா நீங்க எழுதலாம். இந்த இந்த ஃபில்லப், காலக்கோடு, மேப், இது 15 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். ரைட்டா? அதுக்கு அடுத்து 8 மார்க். 8 மார்க்ல ஒரு 8 மார்க்ல கேள்வி, ஒரு 8 மார்க் கேள்வி, ஒரு 8 மார்க் மேப். இதுல இந்த 8 மார்க் மேப் என்ன வரும் அப்படின்னா, கண்டிப்பா இந்தியன் ஜியோகிராஃபி இல்லைன்னா தமிழ்நாடு ஜியோகிராஃபி, இந்திய புவியியல் இல்லைன்னா தமிழ்நாடு புவியியல், 2 வரும். புரியுதா? அதுல முக்கியமானவைகள் 3 சொல்லி ஒரு மேப் போட்டிருக்கோம். அதுல பீடபூமி 3 பீடபூமி இருக்கு, சிகரங்கள் 3 இருக்கு, வளைகுடா இருக்கு, பாக்கு நீர் சந்தி இருக்கு. என்ன இன்னொன்று என்ன சிங்கிளா இருக்கக்கூடிய விஷயம் என்ன, தார் பாளையம் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு புவியியல் சார்ந்த இடங்கள் 8 மார்க் உண்டு. புரியுதா? இப்ப ஃபில்லப், சரியான விடை, சூஸ் த பெஸ்ட், ஃபில்லப், காலக்கோடு, 5 மார்க் மேப், 8 மார்க் மேப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 14, அது ஒரு 5 19 29 29 8 37 மார்க். நீங்க ஒன்வேர்டு மாதிரியே ஈஸியா பாஸ் பண்ணி மார்க் எடுத்துடலாம். ரைட்டா? இது போக 2 மார்க். 8 மார்க் கேள்வியுமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, கண்டிப்பா 8 மார்க்ல காந்தி ஒரு தலைவர், அது கேட்கலாம். பெரியார் ஒரு பெண்ணியவாதி, பெரியாரை பத்தி கேட்கலாம். இது போக 19ஆம் நூற்றாண்டு சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் கேட்கலாம். மேக்சிமம் இந்த 3 கொஸ்டின் மாத்திரக்கு வாய்ப்பு இல்லை. அதனால காந்தி ஒரு தேசிய தலைவர் அப்படிங்கிறதுல நான் அந்த முக்கிய கொஸ்டினை பத்தி கொஞ்சம் விவரமா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாம் கவனிச்சுக்கோங்க. தேங்க்யூ.